இந்த உலகத்தில் எவ்வளவோ கோவில்கள் இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கின்றது. ஆனால் சில தெய்வங்கள் துவக்கமே இல்லாமல் மண்ணின் மார்பில் எழுந்த இறை வடிவங்கள், இயற்கை தானே வடித்த பரம்பொருள், மனிதனின் கரம்படாத தெய்வ ரூபங்கள், சிற்பியின் ஒளிப்படாத சிவ வடிவங்கள், மனித கையால் எட்டா சாட்சிகள், பூமியின் சக்தியால் பிறந்ததாம் இவை தானாக தோன்றிய வடிவங்கள், மண்ணிலிருந்து மேலே எழுந்த தேவ தேவிய ரூபங்கள், மரங்களில் சாய்ந்திருக்கும் தேவ தேவியரின் உருவங்கள், இவையே சுயம்பு தெய்வங்கள் ஆகும். அவை உருவான இடங்கள் எல்லாம் பரிசுத்தமான சக்தி நிலைகள். இது உங்கள் மாணிக்கம் மீடியா. மனிதனால் இல்லாமல் தானாகவே தோன்றும் அந்த பரம தெய்வீக சுயம்பு தெய்வங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த பூமியின் சில புள்ளிகளில் அண்டத்தையே பிரமிக்க வைக்கும் அளவுக்கு சக்தி அதிர்வுகள் காணப்படுகின்றன. அந்த இடங்களில்தான் மண்ணிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் புற்றிலிருந்தும் தானாக எழும் வடிவங்கள். அவை சில சமயம் ஒரு சிவலிங்கமாக கூட இருக்கலாம், அம்மன் வடிவமாக இருக்கலாம். இந்த உலகம் முழுவதும் பறந்து பரவிய தெய்வங்களுள் மிக அபூர்வமான அதீத சக்தியுடன் அதிசயங்களோடு காணப்படும் தெய்வங்கள் சுயம்பு தெய்வங்கள். இவை யாரும் பிரதிஷ்டை செய்யவில்லை, யாரும் உருவாக்கவில்லை. இவை தாமாகவே தோன்றியவை. பூமியின் நாபிக்குள்ளிருந்து எழும் சக்தியாக மண்ணில், மரத்தில், கல்லில், தண்ணீரில், நெருப்பில் எங்கு வேண்டுமானாலும் அந்த பரமசக்தி தானாகவே தன்னை வெளிப்படுத்தும். இது ஒரு சக்தியின் சாட்சி போல தோன்றி சதாசிவம் போல் எழுந்து நிற்கும் அந்த சுயம்பு மூர்த்திகளுக்கு அருகில் நாம் நின்றால் ஒரு அதிசயமான அதிர்வு நம்மை தொட்டுச் செல்லும் என்று கூறப்படுகின்றது. திருப்பரங்குன்றத்தில் அந்த குன்றானது சிவலிங்கம் வடிவாக உருவானது. அந்த சிவபெருமானை குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக கூறப்படுகின்றது. காஞ்சிபுரத்தில் மணலில் தானாக உருவான சிவலிங்கமும், சேலம், கஞ்சமலை, திருவண்ணாமலை, ஆலந்துறை, எத்தனை எத்தனை சுயம்பு தெய்வங்கள். இந்தியா முழுவதும் இதுபோல் சுயம்பு ஆலயங்கள் உள்ளது. இந்த கோவில்கள் வெறும் கட்டடம் அல்ல, அவை உயிரோடு எழுந்து நிற்கும் சக்தி மையங்கள். மண் தாங்க முடியாத சக்தி, மனித மனம் உணர முடியாத ஆனந்தம், பக்தன் அழைக்காமல் வந்தருளும் தெய்வங்கள், பவத்தை தாண்டி வாழும் பரம்பொருளின் பிம்பங்கள். அணுகும் முன் அனைத்திற்கே ஆசை வரும், பார்க்கும் முன் பார்வையே நிகழும், பரவசமாய் நிற்கும் அந்த சுயம்பு தெய்வங்களை நேரில் சென்று வழிபட்டால் மனதுக்குள் அந்த ஒளி வந்து நிறைந்து இனம் புரியாத ஒரு பரவச நிலை ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. சுயம்பு ஸ்தலங்களில் சில நேரங்களில் தேவலோக அதிசயங்கள் நிகழும் என்று புராணங்களும் கூறுகின்றன. நடராஜர் சடையை விரித்து ஆடிய போது அதிலிருந்து கங்கை நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தது. இவ்வாறு விழுந்த நீர்த்துளிகள் சுயம்பு லிங்கமானது என்று கூறப்படுகின்றது. தமிழ்நாட்டில் பல புனித ஸ்தலங்களில் சுயம்பு தெய்வ வடிவங்கள் அல்லது மூர்த்திகள் உள்ளன. இவை மனிதர்கள் உருவாக்காமல் இயற்கையாகவே தோன்றியதாக நம்பப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் ஸ்வயம்பு என்று கூறப்படுகின்றது. ஸ்வயம் என்பதற்கு தானாக என்று பொருள், பூ என்பதற்கு தோன்றுதல் என்று பொருள். எனவே சுயம்பு என்றால் தானாக தோன்றியவன் என்பதாகும். இந்த பூமியில் சில தெய்வங்கள் எந்த மனிதனாலும் உருவாக்காமல் சில இயற்கை காரணங்களால் தாமாகவே ஒரு இடத்தில் தோன்றி அந்த இடம் புனிதமடைந்து அந்த நேரத்தில் காணப்படும் துறவிகள், ஆன்மீக பெரியோர்கள், புனிதர்கள் கண்ணில் பட்டு பிறகு அவர்கள் மூலமாக சுயம்பு ஆலயமாக மாறும். ஆதிசங்கரரே சில சுயம்பு தெய்வங்களை பிரதிஷ்டை செய்ததாக குறிப்புகள் உள்ளது. திருமஞான சிவாச்சாரியார் இயற்றிய சீர்கோண தாரதாசகம் எனும் வடமொழி நூலின் படி 68 சுயம்புலிங்க ஸ்தலங்கள் இந்தியாவில் உள்ளதாக கூறப்படுகின்றது. சுயம்பு லிங்கத்திற்கென்று வடிவு, அளவு, ஆகம விதிப்படி எதுவும் கிடையாது. தன்னிச்சையாக தோன்றி வளர்ந்த லிங்கம் என ஆவிக்காகமும் நூல் குறிப்பிடுகின்றது. தமிழ்நாட்டில் பொதுவாக சுயம்பு லிங்கங்களை 3 வகையாக பார்க்கப்படுகின்றது. நீர்மூலலிங்கம், நீரினுள் இருப்பது; சமூலலிங்கம், மண்மலையை ஆதாரமாக கொண்டது; பிருத்விலிங்கம், மலையை ஆதாரமாக கொண்டது. சதுரகிரி, திருவொற்றியூர், திருவாரூர், திருவையாறு போன்ற இடங்களில் சுயம்பு லிங்கங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக சுயம்பு தெய்வங்களுக்கு திருமுழுக்காட்டு நீரால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பண்டிகை காலங்களில் சாம்பிராணி தைலம், புனுகு சட்டம், நெய் பசை கொண்டு லிங்கத்தின் மேல் பூச்சு மட்டும் நடைபெறும். சுயம்புவாக சிவலிங்கம், அம்மன், பெருமாள், காளி, தேவி என்று பல ரூபங்களில் அருள்பாலிக்கும் ஆலயங்கள் தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தில் சுயம்புவாக சில அம்மன் ஸ்தலங்களை காணலாம். தஞ்சை மாவட்டம் கிழக்கு பகுதியில் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கும் ஒரு அருமையான ஸ்தலமாகும். மூலவர் சிலை புற்று மண்ணால் ஆனதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் செய்யப்படுவதில்லை.
ஸ்ரீ சுயம்பு வராகி அம்மன் ஆலயம் உத்தரகோசமங்கை, ஆதி சுயம்பு முத்தாரம்மன் கோவில் தென்காசி. பொதுவாக சுயம்பு தெய்வங்களின் சக்தி மிக வலிமையானது. இவை வழிபடப்படாமல் இருந்தாலும் கூட சுயம்பு தெய்வங்களில் இருந்து தன்னிச்சையாக ஒரு சக்தி, தெய்வீக ஆற்றல் வெளிப்படும் என்று கூறப்படுகின்றது. தெய்வங்கள் எங்கு தோன்றினாலும் அந்த இடம் ஒரு அருள் பாலிக்கும் சக்தி ஸ்தலமாக மாறிவிடுகின்றது. ஆம், நீங்கள் கவனித்து பார்த்தால் தமிழகத்தில் சுயம்பு தெய்வங்கள் இருக்கும் கோவில்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான சுயம்பு தெய்வங்கள் உள்ளது. அதில் குறிப்பிடும்படியாக விண்ணிலிருந்து இறங்கிய கல் ஒன்று படிமமாகி காசியில் சுயம்புலிங்கமாக உள்ளது. தமிழகத்திலும் பல இடங்களில் சுயம்பு தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார். இங்கு அக்னி தத்துவத்தின் வடிவமான அண்ணாமலையாரே முழு மலையே தெய்வமாக காட்சியளிக்கின்றார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். இங்கு சுயம்பு வடிவத்தில் லிங்கம் தோன்றியதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு இரவிதான் முதன்மை தெய்வம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், பார்வதி தேவி மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட இடம். அந்த லிங்கம் சுயம்புவாக மண்ணிலேயே உருவானது. திருநெல்வேலி மாவட்டம் உவரி. இங்கு சுயம்புலிங்க மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தின் மூலவர் சுயம்புலிங்கம் என்று கூறப்படுகின்றது. திருவாரூர் தியாகராஜர் சன்னதியில் உள்ள மரகதலிங்கம் சுயம்புவாக பூமியில் தோன்றியது. இந்த ஸ்தலம் ஒரு அபூர்வமான ஸ்தலமாகும். சிவகாசி பசுபதிநாதர் கோவில். இங்கு காணப்படும் சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தி என்று கூறப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பில்வராணி என்ற ஊரில் முருகப்பெருமான் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கும் சிறப்பு ஸ்தலம் ஒன்று உள்ளது. பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக உள்ள ஸ்தலங்கள் அஷ்ட திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீமுஷ்டம், நாங்குநேரி, முக்திநாத், புஷ்கரம், பத்ரிநாத், நைமிசரண்யம். சுயம்பு ஆலயத்தில் உள்ள தெய்வங்களை தரிசிக்க ஒரே ஒரு காரணம் போதும். அது உண்மையான இறை நம்பிக்கை. காரணம், இங்கு சுயம்பு தெய்வம் தானாகவே தோன்றிய இடமாகும். இங்கு கடவுளை யாரும் உருவாக்கவில்லை, ஆனால் கடவுள் தானே வந்துள்ளார். இது அவருடைய சொந்த நிலம். ஒரு ஆலயத்தில் தெய்வம் இருக்கின்றது என்பதே ஒரு ஆழ்ந்த ஆன்மீகம் ஆகும். அதுவே அந்த தெய்வம் சுயம்புவாக இருப்பதென்றால் அது இயற்கையாகவே தெய்வமாகிவிட்டது என்பதற்கான சான்று. பொதுவாக சுயம்பு ஆலயங்களை தரிசிப்பது விசேஷமானதாகும். பரவசமாய் நிற்கும் அந்த சுயம்பு தெய்வங்களை ஒருமுறையாவது நீங்களும் நேரில் சென்று காணுங்கள். மனதுக்குள் அந்த ஒளி வந்து நிறையும். உங்கள் வாழ்க்கையே ஒரு திருவிழா போல் மாறும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் சக்தி சுரூபமான சுயம்பு ஸ்தலங்களை தரிசித்து அங்கு சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து பாருங்கள். உங்களுக்கே புரியும். பரிபூரணத்துக்கான பாதை திறக்கப்படும். இது அனுபவப்பட்டவர்களின் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் இதுபோல் ஒரு வித்தியாசமான வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். காத்திருங்கள்.